எப்பவும் ஒரே மாதிரி இறால் செய்யாமல் இந்த மாதிரி முட்டை இறால் தொக்கு ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இப்படி தாங்க சாப்பிடுங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த இறால் தொக்கு வேறு லெவலாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த இறால் தொக்கு பார்த்திங்கன்னா வித்தியாசமான முறையில் தான் நம்ம செய்ய போகிறோம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இறால் வாங்கினேன். அது வந்து ஒரு 1/4 கிலோவாக ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இறாலை வந்து நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம இறாலை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சிருக்கோம். 1/2 கிலோ இறாலை வந்து நம்ம வாஷ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம்லேருந்து 300 கிராம் இறால் கிடைக்கும். இதில் வந்து லைட்டாக 1 ஸ்பூன் வந்து சன்னா மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக 1 பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா வந்து இதை டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சன்னா மசாலா இல்லைனா மட்டன் மசாலா கூட நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் தண்ணிலாம் வத்துனதுக்கப்புறம் ட்ரை ஆனோன்னா 2 முட்டை எக்கு இதில் சேர்க்க போகிறோம். இந்த எக்கு சேர்க்கறது மூலியமாக இந்த இறால் வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே டைம் இந்த தொக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம எப்படி முட்டை பொரியெல்லாம் செய்வோமோ அதே மாதிரி இறாலை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறோம். இதில் வந்து லேசாக மசாலாவும் நமக்கு இருக்குது, அதே டைம் சால்ட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இப்போவே இந்த டேஸ்ட்டான அதாவது இறால் முட்டை பொரியலை சாப்பிட்லான்னு தோணுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதை அப்படியே ஒரு ட்ரேல எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு ரொம்ப சூப்பரான இறால் தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இதில் 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க. பட்டை, சோம்பு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இது எல்லாமே கலந்து 1 கப் ஆஃப் வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு தக்காளி ஜூஸ் வந்து ஒரு 3 பழம் வந்து ஜூஸாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இறால் பொரியல், எக் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் மசாலா பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இந்த 4 தூளுமே வந்து போதுமானதாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் காரம் வந்து கம்மியாக இருக்குன்றவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து காரம் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லா பொடிகளும் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. இது எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு அந்த எண்ணெயிலே வந்து டீப்பாக ஃப்ரை ஆகணும். 1 ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம தண்ணி இதில் 1 டம்ளர், 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்தா போதுங்க. ஏன்னா முட்டை இறால் தொக்குக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிரேவி திக்னஸாக இருக்கணும்னா இந்த மாதிரி தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. இது எல்லாம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இறால் முட்டை பொரியல், இதை வந்து கடைசியாக ஃபைனலாக இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படி கிளறி விட்டிங்கன்னா அப்பப்பா கமன்னு இறால் தொக்கு பக்கத்து வீடு என்ன பக்கத்து தெரு வரைக்கும் வாசனை அடிக்குங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இறாலை வந்து ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி செஞ்ச 1 நிமிஷத்தில் எங்கள் வீட்டில் காலி ஆயிடுச்சு. அப்படியே லைட்டாக பெரட்டிட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பரான முட்டை இறால் தொக்கு ஃபேண்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து கடைசியாக வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து கேர்டு சேர்த்துக்கலாம். சுத்தமான கேர்டு சேர்க்கறது மூலியமாக புளிப்பு சுவையோட அந்த காரம் எல்லாமே சேர்ந்து வேற லெவலாக இருக்குங்க. இறால் தொக்கு வாங்கினீங்கன்னா இனிமேல் இப்படி தான் செய்வீங்க. ஸோ அப்புறம் என்னங்க, உங்கள் வீட்டில் 2 முட்டை இருந்தால் உடனடியாக நீங்களும் ஒரு 1/4 கிலோ இறாலை வச்சு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் செஞ்சு அசத்துங்க. ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த இறால் முட்டை தொக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வேணால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க, இந்த யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கி இப்போவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.